Hi friends, welcome to our channel Ammi Chutney. Ammi Chutney viewers அனைவருக்கும் Happy New Year wishes. இன்னைக்கு New Year ஸ்பெஷல்ல கோகனட் மில்க் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல ஒரு லேயர்ல குட்டீஸ்ங்களுக்குலாம் பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் வர மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோகனட் மில்க் ஸ்வீட் செய்யறதுக்கு திக்கான பால் 5 கப் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ப்ரௌன் கலர் பாக்கெட்ல இருக்கிற ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துர்க்கேன். பால் இது மாதிரி ஹைட்டாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கலாம். இந்த பால் பாதி அளவுக்கு சுண்டுற வரைக்கும் காய்ச்சிக்கணும். அதனால் ஃப்ளேமை குறைச்சி வச்சு கரண்டியை பால்லே வச்சிடலாம். அப்போ தான் பால் பொங்கி வெளில வராது. பாலில் சேர்க்கறதுக்காக ஒரு மூடி தேங்காவை துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணியிருக்கோம். பால் பாதி அளவுக்கு சுண்டி வந்ததும் தேங்காவை பாலில் சேர்த்துடலாம். தேங்காய் பால்லே வெந்து நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தேங்காய் பாலில் வெந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததும் தண்ணியாகிடும். ஸோ இது திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது மாதிரி ஹைட்டான பாத்திரத்தில் வச்சிட்டோன்னா இது கொதித்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு திக்கானதும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒட்டாமல் ஈஸியாக கலந்து விடுறதுக்கு வசதியாக நான் இதை ஒரு வானலில் மாற்றிக்கிறேன். இப்போது இது திக்காகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பால், தேங்காய், சுகர் இது மூணையும் வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது பால் சுண்டி நல்லா திக்காகிடுச்சு. இன்றைக்கி நம்ம 2 ஃப்ளேவரில் செய்ய போகிறதுனால இதை ஈக்குவலாக 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போது இதுலேருந்து பாதியை மட்டும் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதுல 3/4 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோகோ பவுடருக்கு பதிலாக வீட்டில் நீங்கள் பூஸ்ட் இல்லைன்னா காம்ப்ளான் வச்சுருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது டபுள் லேயர் கோகனட் மில்க் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த கோகோ பவுடர் மிக்ஸ் பண்ணின கோகனட் கோவாவை சேர்த்துடலாம். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தட்டி விட்டுடலாம். இதுக்கு மேலே ப்ளைனாக இருக்கிற கோகனட் கோவாவை சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம இதில் பால் பவுடர்லாம் எதுவும் சேர்க்காம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள் வச்சே செஞ்சுருக்கோம். ஆனால் இதோட டேஸ்ட் நம்ம கடையில் வாங்குகிற கோவா டேஸ்ட் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். இது நல்லா செட் ஆகிடுச்சுன்னா பர்ஃபி கட் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போது இது நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த டபுள் லேயர் பர்ஃபியை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பர்ஃபியை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஓரத்தில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு டபுள் லேயரில் கோகனட் சாக்லேட் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கறதுனால எடுக்கும்போது ரொம்ப ஷேப்பாக வராது. அதனால் நம்மளே ஓரத்தெல்லாம் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். இந்த கோகனட் சாக்லேட் பர்ஃபியை ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 5 டேஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். அரை மூடி தேங்காய்க்கு 3/4 லிட்டர் பால் எடுத்து செஞ்சோன்னா 10 பர்ஃபி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கோகனட் சாக்லேட் பர்ஃபியை நீங்களும் இந்த நியூ இயர்க்கு செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அம்மி சட்னி வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ.